Daily. Taste the Daily. பாசிசமா பாயாசமா என்று கேட்கிறார் தாவேகனுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த பாசிசத்தை கண்டிக்காமல், இந்த பாசிசத்துக்கு எதிராக போராடாமல் அவர் கள்ள மௌனம் காப்பது பாஜகவோட ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல் நாத்தாக்காவுடைய தலைவர் சீமானும் பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இன்றைக்கு அவர்கள் முழுக்க ஒரு சங் பரிவார அமைப்புடைய கிளை அமைப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆகவே இன்றைய சூழலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதான் ஒற்றை கோரிக்கை. அதை நோக்கி நாங்கள் போராடுகிறோம். விஜய் என்ன சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கையில் திமுகவும் பாஜகவும் தான் நாடகம் ஆடுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 37, 67 நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் பெரிய அளவில் தீவிரமாகி இன்றைக்கு வரை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத வரை நாங்கள் இந்த இந்தியை திணிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்தது நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும். அதை யார் கொடுக்க வச்சது? இன்றைக்கு வரை அதுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த நடப்பில் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இங்கே போராடிய திராவிட இயக்கங்கள் போராடியது தான். அதனால் ஒரு வரலாற்று பின்புலம் தெரியாமல், வரலாற்று பின்னணி தெரியாமல் பாஜக எழுதி கொடுத்த அறிக்கையை அப்படியே படித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இது அவருக்கு நல்லதல்ல. அரசியலுக்கு அவர் நம்பகத்தன்மை இழக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர் தொடர்ச்சியாக பீஸ்ட்டு, துப்பாக்கி போன்ற படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காட்டியவர் தான் விஜய் அவர்கள். ஆகவே அவர் இது குறித்து பேசுவது என்பது அபத்தமானது. 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் யாரும் ஆட்சி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த கூட்டணி சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துறதுக்காக இந்த அறிக்கையா? இல்லை, யதார்த்த நீங்கள் ஊடகவியலாளர் நீங்கள் கூட போய் மக்கள்கிட்ட பேசலாம். 26 என்பது அல்லது 21 என்பது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு, இடதுசாரிகளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் எல்லாமே, மனிதநேய மக்கள் கட்சி எல்லாருமே பங்களிப்பு இருக்குது. ஆகவே 26 என்பது கூடுதலாக எங்களுடைய வலிமையை நாங்கள் நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு வலிமை உள்ள கட்சி, வாக்கு வங்கி உள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்பதை திமுகவும் அதிமுகவும் ஒப்புக்கொள்வார்கள். பொது தொகுதிகள் அதிகமாக கேட்டு பெறுவீங்களா? கட்டாயம். ஒற்றை இலக்காக இருக்குமா, இரட்டை இலக்காக சொல்லியிருந்தீங்க. அது நான் எங்களுக்கு என்னை போன்ற அடிநிலை தொண்டர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு நாங்கள் 25 தொகுதி கேட்க வேண்டும் கூட எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, தலைவர் அவர்கள் என்ன வழிகாட்டுகிறாரோ அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். ஆனால் கடைநிலை தொண்டர்களுடைய விருப்பங்கிறது 25 தொகுதிகள் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்புன்னு ஏன் கொண்டு போகிறீங்க? இது மும்மொழி கொள்கை தானே, இந்தி மட்டும் இல்லையா? இல்லை, அந்த இல்லை இந்த திராவிட கட்சிகள் நீங்கள் சொல்கிறது தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதில் 3 மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி, வட மாநிலங்களில் 3 மொழி கொள்கையை 3 மொழியை கற்றுக்கிறாங்களா, இல்லை 2 மொழி கற்றுக்கிறாங்களா, 1 மொழி கற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் அமித்ஷா போன்றவர்களுக்கு அல்லது நீங்கள் தர்மேந்திர பிரதான் போன்றவர்களுக்கு நான் நேரடியாக நாங்கள் சவால் விடுகின்றோம். அங்கே ஒரே மொழி தான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஹிந்தி மட்டும்தான், ஆங்கிலம் கூட இல்லை. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் 3 மொழியை கற்றுக்கிறீங்க? நீங்கள் 1 மொழி தானே கற்றுக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி மட்டும்தானே. நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ ஹிந்திக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறீங்க, ஹிந்திக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்கிற இது சமஸ்கிருதத்தை. இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழிக்கு வெறும் 616 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருதம் மொழி பேசக்கூடியவர்கள் வெறும் 24,000 பேர். தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் 10 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 24,000 எங்கே, 10 கோடி பேர் என்ன? 24,000 பேருக்கு நீங்கள் 1000 கோடி ஒதுக்குவீங்க, வெறும் 600 கோடி மட்டும் நீங்கள் ஒதுக்குறீங்க தமிழ் மொழிக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நீங்கள் என்ன திட்டம் வகுக்கிறீங்க? இந்தியாவில் மொத்தம் 22 அலுவல் மொழி இருக்குது அப்படின்னா அலுவல் மொழி எல்லாருக்குமே சமமாக நீங்கள் நிதி ஒதுக்கணும். ஆனால் இந்தி பொதுமொழி அல்ல. அப்போ இந்தியை நீங்கள் பொதுமொழி ஆக்க முயற்சி செய்வது என்பது அவர்களுடைய ஒரே நாடு அப்படிங்கிறது இந்து ராஷ்டிரம், ஒரே மொழி என்பது இந்தி மொழி. அதை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இதை கண்டிக்காமல், இதை எதிர்த்து போராடாமல் பாயாசம் கருப்பட்டின்னு சொல்லி பேசுகிறது விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு அழகானதல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.